ஜனநாயகன் திரைப்படம் வெளியாக இருக்கிறது. அமைச்சர்களும் நேரடியாக போகிறாங்க, படத்துலையும் நடிச்சிருக்கிறாங்க, அனைத்து அமைச்சர்களும் போகிறாங்க. இதை ஒரு விமர்சனத்துக்கு உள்ளாக்குறத எப்படி பார்க்குறது? அல்லது இது தேவையற்ற விமர்சனம், உங்களால் ஏற்றுக்க முடியவில்லை அதனால் விமர்சனம் செய்கிறார்கள்னு பார்த்து கடந்து போகிறதா சார்? நான் சொல்கிறது கொஞ்சம் உன்னிப்பாக கவனிக்கணும், முட்டு கொடுக்குறதா நினைக்க வேணாம். இதெல்லாம் உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டராக நீங்கள் எடுத்துக்கணும். இது ஒரு சீரியஸாக எடுத்துக்கூடாது. இதில் ஒன்றும் பெரிய குறை நான் காணவில்லை. இது ஒன்றும் பெரிய தப்புன்னு எனக்கு தோணல. ஏன்னா அவர் தன்னுடைய கடைசி படம்னு ஜோசப் விஜய் சொல்லிவிட்டார். அவங்க ரசிகர்கள், அவங்க அமைச்சர்கள் ஒரு நாள் என்ஜாய் பண்ணிட்டு போகிறாங்க, விடுங்களேன். இன்னும் குடிமொழிகிட்ட போகிறதுக்கு அந்த அமைச்சர்களே ஒரு நாள் ரசிகர்களாக இருந்தவங்க தான் இன்னைக்கு வாழ்க்கையை அவரால் தான் கிடைச்சிருக்கு. இது ஒரு பெரிய விஷயமா எனக்கு படலை. இதை ரொம்ப பெரிய விஷயமா எடுத்துக்கிட்டு விமர்சிப்பது, ஏகடையம் செய்வதில், அங்கே ஜனநாயகத்துக்கு சிஜேபி புரொட்டஸ்டில் ஆர்ப்பாட்டம் வந்துருக்கும்போது ஜனநாயகம் ஒரு கேடா இப்படிலாம் எழுதுறது தவறு. எனக்கு என்னமோ அதில் உடன்பாடு இல்லை. நான் இதை கொஞ்சம் மெச்சூர்டாக பார்க்குறேன். ஒரு புது அரசியலுக்கு புதுசாக 2.25 வருஷத்தில் அதிகாரத்தை கைப்பற்றி இருக்கிறார். மிகப்பெரிய சாதனை. அவருடைய கடைசி படம் இது ஒன்றும் தொடர்ந்து நடக்க போகிறதில்ல. இன்றைக்கி ஒரு நாள் கூத்து. அது ஆகஸ்ட் 5ஆம் தேதி பட்ஜெட். இந்த பட்ஜெட்டில் அவங்க முகமூடி கிழிஞ்சு தொங்கும். ஏன்னா பட்ஜெட்டுன்றது வெறும் வரவு செலவு கணக்கு கிடையாது. அடுத்த 5 ஆண்டுகளுக்காக நீங்கள் பயணிக்க போகிற பாதை எப்படிப்பட்டது என்பதை பற்றிய தொலைநோக்கு சிந்தனை. ஆமாம், நீங்கள் பாலிசி ஸ்டேட்மெண்ட் அதில் தெரிஞ்சிடும் இந்த அரசு எந்த பக்கத்தில் பயணிக்க போகுதுன்ற. அவையெல்லாம் தான் அளவுகோல்கள். இன்றைக்கி ஒரு நாளைக்கு சினிமா பார்த்துட்டு சந்தோஷமாக இருக்கிறது இருந்துட்டு போட்டுமே, அவங்களாவது சந்தோஷமாக இருக்கட்டும். அவங்களாவது சந்தோஷமாக இருக்கட்டும். மார்க்கண்டேயனோட பேச்சு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து பார்க்க வைக்கிறது உங்களுக்கு. அது வேற, இது வேற. நீங்கள் தொடர்ந்து இப்படி பேசிக்கிட்டு உங்கள் மேலே நடவடிக்கை எடுக்கக்கூடாதுன்னா எப்படி? தேவையில்லாமல் எல்போ உடைப்பன்னு பேசுகிறதோட பிரச்சனை என்னென்னா, நீங்கள் எம்எல்ஏவாக செயல்படக்கூடிய உங்களுடைய செயல்பாடுகளே பாதிக்கப்படும். அது நீங்கள் பார்த்தீங்கன்னா பரம்பரை திமுக ஒழுங்காக இருக்கான் பார்த்தீங்களா, அவன் செய்ய மாட்டான். இது செய்யறதுனா யார் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி அதிமுகவில் வந்தவங்க. அனிதா ராதாகிருஷ்ணன் யார், மார்க்கண்டேயன் யார், ஒரிஜினல் திமுககாரன் இருக்கான்ல, அவன் செய்ய மாட்டான். அவன் உஷார் பார்ட்டி. அவனுக்கு தெரியும் எப்படி தலுக்கா போகணுன்னு. அப்படி தான் இருக்கணும். இல்லைங்க, நீங்கள் என்னங்க பேசுகிறீங்க? அரசு வழக்கறிஞர்கள் நியமனத்தில் யாரோ சில பேரோட பேர் அடிப்படுதுன்னா 1000 பேர் 1000 பேசுவான். அவங்க மேலே எஃப்ஐஆர் இருக்குதா, அவங்க மேலே என்கொயரி இருக்குதா, அவங்களுக்கு எதிராக தீர்ப்பு எதாவது வந்திருக்குதா? இது எதுவுமே கிடையாது. எவனோ எங்கேயோ எதையோ பேசுகிறான். எங்கேயோ எதையோ பேசுகிறாங்க. இப்போ எனக்கு எவ்வளோ தகவல் தெரியும், எல்லாத்தையும் நான் பேச முடியாது பொதுவெளியில். நாளைக்கு கோர்ட்டில் அயோக்கியத்தனம். அது சட்ட ரீதியாக மட்டும் இல்லை, தார்மீக ரீதியிலும் அது அயோக்கியத்தனம். ஒருத்தனுக்கு எதிராக நான் குற்றச்சாட்டு சொல்லும்போது கோர்ட்டில் அவனுக்கு எதிராக சாட்சியங்கள் நிற்கிற மாதிரியான தரவுகள் இருந்தால் தான் நான் பேசணும். அப்படி இல்லாமல் நான் பேசுகிறேன்னா நான் அயோக்கியன். யாரை பற்றி வேணால் யார் வேணால் இன்றைக்கி அந்த அவதூறை பரப்பிக்கிட்டு இருக்காங்க. அது தொழில்நுட்பம் கொடுத்த வளர்ச்சியில் யார் வேணால் பேசலாம், யாரை பற்றி வேணால் பேசலாம். எந்த ஆதாரமும் கிடையாது. சேத்தவாரி அடிக்கிறோம். அவன் 30 வருஷம் உழைச்சி ஒரு இடத்துல அவனோட நன்மதிப்பை கட்டி காப்பாற்றிருப்பான். ஒரு செகண்டில் நம்ம சதைக்கிறோம். இது ஒருத்தனை கத்தியில் குத்துறதுக்கு சமம். அறம் நாடு நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். இப்போ தமிழக அமைச்சர்கள் மீது செயல்பாடுகள் இல்லை, அவர்கள் இப்போ பேசுகிற விஷயங்கள். இன்றைய தினத்தில் ஜனநாயகன் திரைப்படம் வெளியாக இருக்கிறது. இன்றைய முதல்வர் விஜய் அவர்கள் நடித்திருக்கக்கூடிய திரைப்படம். நடிகராக இருக்கும்பொழுது நடித்திருந்தார். இப்போ அந்த படம் வரும்போது திருவிழா மாதிரி கொண்டாடுங்க அப்படிங்கும்போது அமைச்சர்களும் நேரடியாக போகிறாங்க, படத்துலையும் நடிச்சிருக்கிறாங்க, அனைத்து அமைச்சர்களும் போகிறாங்க. இதை ஒரு விமர்சனத்துக்கு உள்ளாக்குறத எப்படி பார்க்குறது? அல்லது இது தேவையற்ற விமர்சனம், உங்களால் ஏற்றுக்க முடியவில்லை அதனால் விமர்சனம் செய்கிறார்கள்னு பார்த்து கடந்து போகிறதா சார்? நான் சொல்கிறது கொஞ்சம் உன்னிப்பாக கவனிக்கணும், முட்டு கொடுக்குறதா நினைக்க வேணாம். புது அரசு ஒரு 100 நாளாவது தேனிலவு காலம். 2வது அவர் தன்னுடைய கடைசி படம்னு அதை சொல்லிட்டார். ஒரு நாள் மந்திரிங்க போய் பார்க்குறாங்க, ஏதோ கண்ணீர் சிந்துறாங்க, அது நாடகமாக இருக்கலாம், சீன் போடுறாங்களா தெரியாது நமக்கு. ஒரு நாள் கொண்டாட்டம். ஐ திங்க் இதை கடந்து போகலான்னு நினைக்கிறேன். இதை பெருசாக பேச வேணாம், பெருசுப்படுத்த வேணாம். இதை வைத்து ஒரு அரசின் செயல்பாடுகளை எடை போட வேணும். ஏன்னா இது தொடர்ந்து நடக்க போகிறது கிடையாது. அவர் தொடர்ந்து சினிமாலாம் நடிக்க முடியாது, முதலமைச்சர் நடிக்க முடியாது. இனிமேல் அரசியலில் தான் நடிக்கணும், கேமரா முன்னால் நடிக்க முடியாது. இனிமேல் அரசியல் எவ்வளோ தூரம் நடிக்க போகிறாருன்றது தான் நம்ம கவனிக்க வேண்டியது. அதனால் இந்த செயல், இன்றைக்கு படம் வெளியில் வந்திருக்கு. சில அமைச்சர்கள் படத்தை பார்க்குறாங்க, சில பேர் கண்ணீர் சிந்துறாங்கன்றாங்க. இதெல்லாம் உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டராக நீங்கள் எடுத்துக்கணும். இது ஒரு சீரியஸாக எடுத்துக்கூடாது. இதில் ஒன்றும் பெரிய குறை நான் காணவில்லை. இது ஒன்றும் பெரிய தப்புன்னு எனக்கு தோணல. இது தொடர்கதையாச்சுன்னா அனுமதிக்க முடியாது, கண்டிப்பாக கண்டிக்கணும். இது ஒரு தடவை நடக்கிற நிகழ்வு. ஏன்னா அவர் தன்னுடைய கடைசி படம்னு ஜோசப் விஜய் சொல்லிவிட்டார். அவங்க ரசிகர்கள், அவங்க அமைச்சர்கள் ஒரு நாள் என்ஜாய் பண்ணிட்டு போகிறாங்க, விடுங்களேன். இன்னும் குடிமொழிகிட்ட போகிறதுக்கு அந்த அமைச்சர்களே ஒரு நாள் ரசிகர்களாக இருந்தவங்க தான் இன்னைக்கு வாழ்க்கையை அவரால் தான் கிடைச்சிருக்கு. இது ஒரு பெரிய விஷயமா எனக்கு படலை. இதை ரொம்ப பெரிய விஷயமா எடுத்துக்கிட்டு விமர்சிப்பது, ஏகடையம் செய்வதில்,
அங்கே ஜனநாயகத்துக்கு சிஜேபி ப்ரொட்டஸ்டில் ஆர்ப்பாட்டம் வந்துருக்கும்போது ஜனநாயகம் ஒரு கேடா இப்படிலாம் எழுதுறது தவறு. எனக்கு என்னமோ அதில் உடன்பாடு இல்லை. சரி, பேசுகிறவங்களே நம்ம குறை சொல்ல முடியாது, ஏன்னா அது ஒரு கருத்து தான். அதுக்காக அவங்க மேலே கேஸ் போடுறது கைதெல்லாம் தப்பானது. இந்த கொண்டாட்டங்களை நான் பெரிய தவறாக எடுத்துக்கொள்ளவில்லை. லெட் தம் என்ஜாய். ஆனால் இந்த கொண்டாட்டங்களை விமர்சனம் பண்ணி யாராவது எழுதுறாங்க பேசுகிறாங்கன்னா அது அவங்க உரிமை. அதுக்காக அவங்க மேலே கை வைக்கக்கூடாது, வழக்கு போடக்கூடாது. ஏன்னா நீ அதிகாரத்தில் இருந்துட்டு இதெல்லாம் செய்கிறது எந்த நியாயம்னு கேட்குற உரிமை அவங்களுக்கு இருக்குது. நான் வந்து இதை கொஞ்சம் மெச்சூர்டாக பார்க்குறேன். ஒரு புது அரசியலுக்கு புதுசாக வந்து 2.25 வருஷத்தில் அதிகாரத்தை கைப்பற்றி இருக்கிறார். மிகப்பெரிய சாதனை. அவருடைய கடைசி படம் இது ஒன்றும் தொடர்ந்து நடக்க போகிறதில்ல. இன்றைக்கி ஒரு நாள் கூத்துது. லெட் அஸ் லீவ் இட். அது கடந்து போகலாம். இதுக்கு மேற்கொண்டு அதை பெருசுப்படுத்த வேண்டியது இல்லைன்னு எனக்கு தோணுது. அது ஒன்றும் பெரிய சம்பவமும் இல்லை. பேசுகிறதுக்கு 1000 விஷயம் இருக்குது. அதனால் இதை பெரிதுபடுத்த வேண்டாம் என்பது தான் என்னுடைய கருத்து. இன்றைக்கி ஒரு நாள் அமைச்சர்களுக்கு விடுப்பு கொடுத்து கடந்து செல்வது நல்லா. அது அரை நாள் விடுப்புன்றாங்க. லெட் தம் டூ இட். அவங்களுக்கு ஒன்று இது ஒன்றும் பெரிய குடிமூழ்கி போகிற காரியமாக நான் படலை. புதுசாக வந்திருக்காங்க, அவங்க தலைவரை படத்தை அவங்க கொண்டாடிட்டு போட்டோம். அதிகபட்சம் ஒரு நாள், அரை நாள் தான் அவங்களே லீவு கேட்டிருக்காங்கன்றாங்க. ரிவ்யூஸ்லாம் வர ஆரம்பிச்சிருக்கோம். உங்களுக்கு வந்து உலகம் முழுவதும் 8000 ஸ்க்ரீன்ஸுன்றாங்க. இன்றைக்கி பொழுது இதை வச்சு ஓடிடும் உங்களுக்கு வந்து. அதனால் இன்றைக்கி ஒரு நாளாவது வந்து மற்ற விஷயங்களை பேசாமல் இதை பற்றி பேசிட்டு போகிறாங்கன்னா நல்லது தானே. ஸ்ட்ரெஸ் பஸ்டர் தானே, இருந்துட்டு போட்டுவேன். அவங்க அழுகட்டும், வீடியோ எடுக்கட்டும், நடிக்கட்டும், என்ன வேணால் பண்ணட்டும், உங்களுக்கு என்னங்கிறீங்க? பண்ணிட்டு போட்டோம். ஒரு நாள் தானேயா. இதெல்லாம் ஜனநாயகத்தில் வந்து இதெல்லாம் நீங்கள் அனுமதிச்சு தான் ஆகணும். எனக்கு தெரிஞ்சு தொடர் கதைன்னா அனுமதிக்க முடியாது. இதுக்காக ஓட்டு போட்டேன்னு கேட்பாங்க. நாளைக்கு மறந்துட போகிறோம். அவங்களுக்கு வந்து செயல்பாடுகளில் அந்த ஞாபகம் வச்சுக்கோங்களேன். அட் த எண்ட் ஆஃப் த டே நீங்கள் இதெல்லாம் எவ்வளோ பேசுனீங்கனாலும் செயல்பாடுகளால் தான் அடுத்த 1 ஆண்டில் 2 ஆண்டில் 3 ஆண்டுகளில் அல்லது 5 ஆண்டுகள் கழித்து ஜோசப் விஜய் அரசு அவர்களுடைய செயல்பாடுகளால் மக்களால் தீர்மானிக்கப்படும். மக்கள் அதை தான் எடை போடுவாங்க. இன்றைக்கி ஒரு நாள் அவன் சினிமாவை போய் பார்த்து அழுவுறது, விசிலடிக்கிறது, டான்ஸ் ஆடுறது, அதெல்லாம் ஒன்றும் யாரும் பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. அதில் ஒன்றும் குறை காணவும் மாட்டார்கள். அதில் குறை காண எதுவும் இல்லை. உங்கள் செயல்பாடுகள் என்ன, நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகள் என்ன. அது ஆகஸ்ட் 5ஆம் தேதி பட்ஜெட். இந்த பட்ஜெட்டில் உங்கள் முகமூடி கிழிஞ்சு தொங்கும். ஏன்னா பட்ஜெட்டுன்றது வெறும் வரவு செலவு கணக்கு கிடையாது. அடுத்த 5 ஆண்டுகளுக்காக நீங்கள் பயணிக்க போகிற பாதை எப்படிப்பட்டது என்பதை பற்றிய ஒரு தொலைநோக்கு சிந்தனை. ஆமாம், நீங்கள் வந்து பாலிசி ஸ்டேட்மெண்ட் அது. அதில் தெரிஞ்சிடும் இந்த அரசு எந்த பக்கத்தில் பயணிக்க போகுதுன்றது. அவையெல்லாம் தான் அளவுகோல்கள். இன்றைக்கி ஒரு நாளைக்கு சினிமா பார்த்துட்டு சந்தோஷமாக இருக்கிறது இருந்துட்டு போட்டுமே. அவங்களாவது சந்தோஷமாக இருக்கட்டும். அவங்களாவது சந்தோஷமாக இருக்கட்டும். அவங்களாவது சந்தோஷமாக இருக்கட்டும். சார், இன்னொரு புறம் இன்னொரு அமைச்சர் அவர்கள் பேசக்கூடியது தொடர்ந்து இப்போ மீண்டும் ஒரு சின்ன சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது விஜய் பாலாஜி அவர்கள். ஆனால் அவர் முன்பு பேசினது ஒன்றும் இல்லை. இப்போ திமுக எம்பி பயணத்துக்காக நீங்கள் வேணான்னு தூக்கி போட்டது தான் அப்படின்னு ஒரு பேச்சு பேசினார். இல்லை, விஜய் பாலாஜி அமைச்சர் அவர்கள் பேசுகிறார். யார் அப்படி ஒரு அமைச்சர் இருக்காரா? எனக்கே தெரியாது. ஆடை கைத்தறி மினிஸ்டர், ஆடை மற்றும் கைத்தறி மினிஸ்டர். ஓகே ஓகே. இப்போ அவர் முதல்ல பேசினது, இப்போ திமுக எம்பியோடைய வாகனம் செல்லும்போது நீங்கள் வேணான்னு தூக்கி போட்டது தான் மிச்சம் தான் அது அப்படின்னு ஒரு முறை. அடுத்து மக்கள் நீங்கள் தான் பெரிய ஊழல் செஞ்சுட்டீங்க, பணத்தை வாங்கிட்டு சரியாக ஓட்டை எங்களுக்கு குத்திட்டீங்க அப்படின்னாரு. ஓகே, இப்போ மூன்றாவதாக சீமான் சார்ந்து சீமான் ஒரு விமர்சனம் வைக்கிறாரு. அந்த விமர்சனம் சார்ந்து சீமான் பற்றிய கேள்வி வரும்போது, சீமான் யார், அவர் என்ன எம்பியா எம்எல்ஏவா, அதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது, அது யார் முதல்ல அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்விகள் வரும்பொழுது அது விவாதங்களாக மாறுது. அற்ப விஷயங்க இதெல்லாம். சீமான் பேசுறதும் தப்பு இல்லை, சீமான் யாருன்னு மந்திரி கேட்கறதும் தப்பு இல்லை. சீமான் மக்களுக்காக போராடி இருக்காரு, அதெல்லாம் உங்கள் கருத்துங்க. அவர் இல்லைன்றாரு. நான் ஒன்றும் சீமான் மக்களுக்காக போராடலாம் நான் சொல்லலை. இது ஒரு பிரச்சனையே இல்லைங்க. அதாவது பேனை எதுவோ ஆக்குறதுன்னுவாங்க. அந்த மாதிரி வந்து சீமான் யாருன்னு கேட்குறாரு. நாம கேட்குறாரு எதனா பெரிய தப்பா, தலையை சீவிர தப்பா இல்லை. அவர் சீமானை அவ்வளோதான் நான் எடை போடு வச்சுருக்கேன்றாரு. அது அவர் கருத்து. இதை ஒரு பிரச்சனையாகி பேசுறதுக்கு என்ன இருக்குது? நாம் தமிழர் விசேஷ தாவேக்காங்கிறது அதெல்லாம் இதெல்லாம் ஒன்றும் இல்லாத உசுப்புறீங்க நீங்கள். பிரச்சனைகளை பேச உங்களுக்கு துப்பு இல்லை. விஜய் அரசாங்கத்தோட தோல்விகளை, குறைகளை, குற்றங்களை பின் பாயிண்ட் பண்ணி நாத்தகாவால் பேச முடியல. அதனால் இந்த மாதிரி அற்ப விஷயங்களை எடுத்துக்கிறாங்க. விஜய் இப்போ சீமான் சொன்ன கருத்துக்கு உங்களுக்கு பதில் சொல்ல முடியலன்னா தெரியலன்னு சொல்லிட்டு போ. சீமானை தெரியலன்னு ஏன் சொல்கிறேன்? நாங்கள் இப்போவும் கேட்குறோம், அவன் சீமானை எழுப்பின கருத்து இது, இந்த பிரச்சனைக்கு உங்கள் கருத்து என்ன, அது அப்படி தான் பேசணுமே தவிர அது எப்படி எங்கள் தலைவரை தெரியாதுன்னு சொல்லலான்றதெல்லாம் அற்பத்தனமான ஆர்குமெண்ட். உங்கள் தலைவர் எல்லாருக்கும் தெரியணும்னு அவசியம் இல்லை. இதில் தான் அவன் தப்பிச்சுக்கிறான், அவங்க தப்பிச்சுக்கிறாங்க, மந்திரி தப்பிச்சுக்கிறாங்க. இதில் சரி தப்புன்னு எதுவுமே கிடையாது. ஆமாம், நீங்கள் ஒரு வார்டு கவுன்சிலர் கூட ஜெயிக்கல, எப்படி தெரியுங்கிற மாதிரி விமர்சனம் அப்படி வந்துடும்ல. நீ தொடர்ந்து தோத்துக்கிட்டு தானே இருக்க. அந்த கேள்வி வரும். நீங்களே போய் மாற்றுறீங்க. சீமான் கட்சிக்காரர்கள் நாங்களே போய் அவங்களே போய் மாற்றுறாங்க. சீமான் யார், எம்எல்ஏவா எம்பியா? அதுக்கு பதில் என்னவா இருக்கணும்? எம்எல்ஏவா எம்பியா இருக்கணும் அவசியம் கிடையாது. ஒரு குடிமகன்.
ஒரு குடிமகனோட கேள்விக்கு நீ பதில் சொல்லணும். அப்படி தான் இருக்கணுமே தவிர அந்த கேள்விக்கு தான் பதில எப்படி கேட்கணும். சீமான தெரியாதுன்னு சொல்லலாம். அவன் தெரியாதுன்னா தெரியாது தான். அங்கே தான் போய் மாற்றீங்கன்ற. உங்களை இழிவுபடுத்துகிறாங்க அப்படின்னும் போது அதுக்கு பலியாவாதீங்க. எதுக்கு போய் பலியாகிறீங்க? சீமான தெரியாதா? தெரியாதுங்க, நன்றிங்க. சீமான தெரியணும்னு அவசியம் இல்லைங்க. சீமான எழுப்பின கருத்துக்கு உங்கள் பதில் என்ன, அதுக்கு சொல்லுங்க. அப்படி தான் எதிர்வினை இருக்க முடியும். அது எப்படி நீ சீமான தெரியாதுன்னு சொல்லலாம்? ஆமாம் தெரியாதான். அடுத்து என்ன பண்ணுவோம்? ரொம்ப பேசணும். ஒரு கவுன்சிலர் கூட நீ ஜெயிக்கல, எதுக்கு பேசுகிறானோ? நீ போய் பலியாகிற, அவன் காலையை விரிக்கிறான், நீ போய் விழுற. முதல்ல அற்பத்தனமான கேள்வி இது. இதை நந்தா கேட்கக்கூடாது. ஓகே, கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்லேன்னு வேணா தாவேக்கா விமர்சிக்கலாமே இஷ்யூ தவிர பேசி 1000 பிரச்சனை இருக்கியா தமிழ்நாட்டில், அதை பேசியாண்ணா, அதை விட்டுட்டு இதை போய் பேசின்னு இருக்கீங்க நீங்கள். இதில் தான் போய் மாட்டுறானுங்க. கவர்மெண்ட் தப்பிச்சுக்குது. இதில் தான் கவர்மெண்ட் தப்பிச்சுக்குதுன்னு. நிச்சயமா இப்போ சீமான் கேட்ட கேள்வியே மறைந்து போயிடுச்சு. அப்புறம் என்னையா அந்த கேள்வியை கொண்டு வா, முன்னால் சீமானை கொண்டு வராத. நீ சீமானை கொண்டு வரதான் அவங்க ஈஸியாகிடுது. அவங்களுக்கு ஈஸியாக அதை கடந்து போகிறாங்க. அங்கே தனி மனித வன்மம் இருக்குது. தனி மனித வன்மத்தால் கேள்விகளும் பதில்களும் வரும்போது அதில் ஒதுங்கி நிற்கிறது தான் புத்தால்தனம். போய் அதில் அந்த சகதியில் மாட்டிக்கூடாது. இது வகையான ஸ்ட்ராட்டஜியா சார்? இப்போ அவங்க கேட்ட கேள்வியை மதிப்பிட்டு சீமான டார்கெட் பண்ணும்போது அந்த கேள்வி மறைந்து போயிடுச்சு. அந்த தாவேக்கா கொடுத்த பதில்கள் தானே விமர்சனம் ஆகுது. ஏன் போய் மாற்றுறேன்றேன். மந்திரியோட பேச்சு ஆணவமான பேச்சு, சந்தேகமே இல்லை. ஆனால் பதில் எதிர்வினை அது எப்படி சீமான நீ தெரியாதுன்னு சொல்லலான்னா அவன் ஜெயிக்கிறான். எப்படி? அவன் சீமான் தெரியாது. யார் சீமானோ? மறுபடியும் கேட்பான். சீமான் ஐநா சபை தலைவரானுவான். இன்னும் கீழே கீழே போவோம். நீ என்ன சொல்ல? சரிங்க, சீமான் யாராக வேணா இருந்துட்டு போட்டுங்க, எம்எல்ஏவோ எம்பியோ கூட இல்லைங்க. ஆனால் அவர் எழுப்பின கேள்வி மக்களியமான கேள்விங்க. யார் வேணால் மக்கள் நலன் சார்ந்து கேள்வி எழுப்பலாம். எம்எல்ஏவோ எம்பியாக இருக்குன்னு அவசியம் இல்லை. தெருவில் ரிக்ஷா ஓட்டுறான்ல, அவன் கேட்கலாம் உனக்கு பார்த்து. அதான் ஜனநாயகம். சீமான் யாருன்றது முக்கியம் இல்லை, அவருக்கு எழுப்பின கேள்வி தான் முக்கியம். அதுவும் பதில் தான். அப்படி தான் உங்கள் விவாதம் போகணும். அது எப்படி நீ சீமான தெரியாது? நாம தெரியாது தான் என்ன பண்ணுவோம்? இப்போ இந்த விவாதத்தில் அந்த கேள்வி மறைந்து போய்விட்டது. அதற்கான பதில் இஷ்யூவே அதான் அட்ரஸே பண்ணாம அவர் கடந்து விட்டார். எஸ்கேப் ஆகிறா மந்திரி. எஸ்கேப் ஆகிறாருல்ல மந்திரி. எஸ்கேப் ஆகி ஏன் விடுற? மந்திரி நீ லாக் பண்ணும், கிடுக்கி போட்டு மந்திரி உட்கார வைக்கணும். சீமான் கேட்டதை விடுங்க, அந்த கேள்விக்கு பதில் சொல்லிட்டு போங்கன்னு. சீமான் என்ன வேணா சொல்லிட்டு போட்டுங்க, பதில் சொல்லுங்க. பிரச்சனை அவர் எழுப்பின பிரச்சனைக்கு பதில் சொல்லணும். தொடர்ந்து முதல்வர் விஜய் அவர்களுடைய நகர்வு, அந்த ஆட்சியுடைய நகர்வு ஜெயலலிதா அவர்களுடைய பாணியில் இருக்கிறதா? அதிரடி கைதுகள் எதை குறிக்கிறது? அதிரடி கைதுகள் நியாயமானதா? இங்கே பத்திரிகை சுதந்திரம்ங்கிறது கேள்விக்குறியாகிறதா? அல்லது பேச்சு கருத்து சுதந்திரம்ங்கிறது கேள்விக்குறியாகுதா? அப்படிங்கிற சில கேள்விகளை வைக்கிறாங்க. அடுத்தடுத்து நடந்த கைது நடவடிக்கைகளை எப்படி பார்க்குறீங்க? குறிப்பாக எம்எல்ஏக்களே கைது பண்ற விவகாரம் சற்று ஆச்சரியமாக இருக்கிறது. சரின்னு நினைக்கிறீங்களா இல்லை தவறுன்னு நினைக்கிறீங்களா? சரி, ஜெயலலிதா ஆட்சி 91-96 அதை ஒப்பிடவே முடியாது. அது கொடுங்கோல் ஆட்சி. அது பேசினா வழக்கு, எழுதினா வழக்கு, ஆட்டோவில் ஆள் அனுப்புறது, கஞ்சா கேஸு, ஐஏஎஸ் ஆஃபீஸர் மூஞ்சில் ஆசிட் அடிக்கிறது, அப்படிலாம் எதுவுமே கிடையாது. சரி, 2 விதமாக இந்த கைதுகளை பிரிச்சுக்கணும். ஒன்று இந்த எம்எல்ஏக்கள் கைது, இன்னொன்று மற்றவர்கள் கைது. இந்த எம்எல்ஏக்கள் கைதில் என்னை பொறுத்த வரைக்கும் அனிதா ராதாகிருஷ்ணன் கைது தவிர்க்கப்பட்டிருக்கலாம். பட் இந்த மார்கண்டேயன் கைது எந்த அரசாக இருந்தாலும் கைது பண்ணும். எந்த அரசாங்கம். இன்றைக்கி ஸ்டாலின் முதலமைச்சராக இருக்கும்போது எதிர்கட்சி எம்எல்ஏ யாராவது ஒருத்தர் ஸ்டாலின் அசம்பிளி வந்தார்னா அசம்பிளி கதவை மூடிட்டு முதுகெலும்பை உடைப்போம், எலும்பை உடைப்போம்னு பேசியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக கைது பண்ணுவாங்க. ஸ்டாலின் முதலமைச்சராக இருக்கும்போது பேசியிருந்தான். அதான் இப்போ நடந்திருக்கு. ஆனால் மற்ற சிலருடைய கைது ஏற்புடையதில்லை. இப்போ உதாரணத்துக்கு இந்த அமைச்சர் ரமேஷை பற்றி, அவருடைய அந்த பழனி கோயில் விவகாரத்தில் அவர் பெயர் அடிப்படுது. இன்னொரு மந்திரி பேர், 2-3 மந்திரிங்க பேர் அடிப்படுது. அதில் உண்மை இருக்கா இல்லையான்னு நமக்கு தெரியாது. அது சம்மந்தமாக கருத்து சொன்னவங்களை கைது பண்ணது, ட்வீட் போட்டவங்கள, அதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது, தவறு. அதை நீதிமன்றமே, உயர் நீதிமன்றமே எப்படி நீங்கள் இதுக்கெல்லாம் கைது பண்ணலாம், இதுக்கு அவதூறு வழக்கு தானே போட முடியும் என்ற கேள்வி எழுப்பியிருக்கிறது. அந்த மாதிரி சிலர் அதே மாதிரி ஒரு பெண்மணி பழனி கோயில் இப்போ கோயம்புத்தூரில் ஒரு பெண்மணி சோஷியல் மீடியாவில் எழுதுனாங்கன்றதுக்காக அவர்கள் மீது கைது நடவடிக்கை எடுக்கப்பட்டதுன்னு நினைக்கிறேன். அல்லது வழக்கு போட்டாங்க அவங்க. இப்போ அவங்க நீங்கள் அவதூறு வழக்கு தானே போட முடியும். அந்த பெண்ணை கைது பண்ணலை, அவதூறு வழக்கு போட்டாங்க. இந்த ரமேஷ் அதே மாதிரி கைது செய்யப்பட்டு இருக்கிறார். ரமேஷ் வழக்கில் கைது பார்த்தாக ரமேஷை பற்றி பதிவு குறிப்பிட்டவரை கைது பண்ணியிருக்காங்க. இதை தவிர இன்னும் சில கேசஸ் இருக்குது. இப்போ சோஷியல் மீடியா போஸ்டிங்காக மட்டுமே கைது பண்ணுறது, அதெல்லாம் ஏற்புடையதில்லை. நிச்சயமாக தவிர்க்க வேண்டியது, செய்யக்கூடாது. இந்த போக்கு ரொம்ப ஆபத்தானது. ஆனால் இதில் என்னென்னா, விஜய் அரசு செய்யக்கூடிய இந்த தவறுகளை இப்போ எம்எல்ஏ மார்கண்டேயன் மாதிரி பேசுகிறவங்க பேசுகிற பேச்சு அரசாங்கத்தோட கருத்தை நியாயப்படுத்திடுது, அரசாங்கத்தோட செயலை நியாயப்படுத்திடுது.
நான் அதனால தான் சொன்னது ரெண்டாக பிரிச்சுக்கணும். மார்கண்டேயன் பேசியது தவறு, கைது செய்யாமல் எந்த அரசும் இருக்க முடியாது, அப்படி தான் எனக்கு தோணுது. ஆனால் மற்ற சிலரை கைது பண்ணக்கூடிய விஜயோட போக்கு, விஜய் அரசோட போக்கு ஏற்புடையதில்லை. அது கண்டிப்பாக கருத்து சுதந்திரத்துக்கு எதிரானது. மார்கண்டேயனோட பேச்சு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து பார்க்க வைக்குது உங்களை. அது வேற, இது வேற. நீங்கள் தொடர்ந்து இப்படி பேசிக்கிட்டு உங்கள் மேலே நடவடிக்கை எடுக்கக்கூடாதுன்னா எப்படி? இப்போ பதிவு போட்டதுக்காக பழனி கோயில் விவகாரத்தில் மந்திரிக்கு தொடர்பு இருக்குன்னு பதிவு போட்ட ஒரே காரணத்துக்கு நீங்கள் வந்து ஒருத்தரை கைது செய்கிறீங்க. அது ஏற்புடையதில்லை, அது சர்வாதிகார போக்கு. ஆனால் அதே நேரத்தில் அமைச்சர் எம்எல்ஏவோட ஸ்பீச் வந்து எல்லை மீறுதுன்னும் போது கைது பண்ணாமல் இருக்க முடியாது. இப்போ இது ரெண்டையும் ஒன்றா வைக்கும்போது கவர்மெண்ட் வந்து தப்பிச்சுக்குது, எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அடின்றாங்க. ஆகவே எம்எல்ஏக்கள் குறிப்பறிந்து பேசணும். இப்படிலாம் பேசணும். இன்னொன்று இந்த எம்எல்ஏக்கள் இப்படி பேசுறதுல ஒரு பெரிய ரிஸ்க் இருக்குது. என்ன தெரியுமா? நீ எதிர்கட்சி எம்எல்ஏவாக இருந்தாலும் உன் தொகுதி பிரச்சனைக்காக ஏதாவது ஒரு மந்திரி ரூமில் போய் டெய்லி நிற்கணும். சிஸ்டம் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். மார்கண்டேயன் எம்எல்ஏ அதிமுகலேருந்து வந்தவர், அவருக்கு இந்த சிஸ்டம் என்னன்னு தெரியும். நீங்கள் விஜயை பற்றி இவ்வளவு அவதூறாக பேசிட்டு நாளைக்கு உங்கள் தொகுதியில் வந்து பொதுப்பணித்துறை காரியம் நடக்க வேண்டியிருக்கு, மோசமான சாலைகள் இருக்குது, ஆதவர்ஜனா ரூமில் தான் போய் நிற்கணும். குடிநீர் வழங்கல் பெரிய சிக்கலாக உங்கள் தொகுதியில் இருக்குது, உங்கள் மக்கள் உங்கள் வீடை முற்றுகையிடுறாங்க, நீங்கள் போய் புஷி ஆனது ரூமில் நிற்கணும். உங்கள் பகுதியில் ஒரு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் அடிப்படை வசதி கூட இல்லாமல் மக்கள் கஷ்டப்படுறாங்க. 10 கிலோமீட்டர் தள்ளி 20 கிலோமீட்டர் தள்ளி போக வேண்டியிருக்கு. அந்த ஆரம்ப சுகாதார நிலையத்தை வந்து ஏற்கனவே புதுப்பிப்பதற்கு நிதி ஒதுக்கீடு பண்ணி, ஆனால் ஃபைனல் ஸ்டேஜில் இருக்க, மந்திரி கையெழுத்து போடலை, அருண்ராஜ் ரூமில் போய் நிற்கணும். நீங்கள் போய் நின்னீங்கன்னா ஒருத்தரும் கண்டுக்க மாட்டாங்க. அப்போ என்ன ஆகும்னா உங்கள் தொகுதி மக்களே உங்களுக்கு எதிராக திரும்புவாங்க. இந்த எம்எல்ஏக்கள் இப்படி பேசுறதுல இருக்க ஒரு பெரிய ரிஸ்க் என்னென்னா, இவங்க போய் ஒவ்வொரு எம்எல்ஏவும் ஒவ்வொரு மந்திரி கிட்ட நிற்கணும். தொகுதி பிரச்சனைக்காக செஞ்சு கொடுப்பாங்க மந்திரிகள். திமுக ஆட்சியில் அதிமுக எம்எல்ஏக்கும், அதிமுக ஆட்சியில் திமுக எம்எல்ஏக்கும் சர்வசாதாரணமாக செஞ்சுருக்காங்க. ஆனால் இந்த மாதிரி ஆபாச பேச்சு, மிரட்டல் பேச்சு, சீப் பப்ளிசிட்டிக்கு பேசும்போது என்ன நடக்குது? 10 நாளில் வெளில வர போகிறாரு, நிரந்தரமாக ஒன்றும் ஜெயிலில் வைக்க போகிறது, முன்னாடி ஜாமீன் கிடைக்க கூட வாய்ப்பு போகிறாங்க, ஒரு வாரத்தில் வெளில வந்துடுவார். அடுத்து என்ன? இப்போ நான் சொல்கிறது தான் பிரச்சனை. நீங்கள் போய் உங்கள் தொகுதி பிரச்சனைக்காக மந்திரி ரூமில் இருக்கும்போது மந்திரி செய்ய மாட்டார். மந்திரி செய்யலைன்னா ஓட்டு போட்ட மக்களும் வீட்டு வாசல் வந்து நிற்பாங்க. அதில் 4 பேர் கேட்பான், நீ வாயில் வந்ததெல்லாம் பேசினா எப்படி கவர்மெண்ட்டு செய்யும்னு. உங்கள் கட்சிக்காரனே இவரை பிடிக்காது. இப்போ ஒரு திமுக எம்எல்ஏ ஒரு தொகுதியில் திமுக எம்எல்ஏனா அவருக்கு எதிராக ஒரு 4 கோஷ்டி இருக்கும் குறைஞ்சது. இதுதான் அரசியல் இல்லையா? குறைஞ்சது 2 கோஷ்டியாக இருக்கும். சீட்டு கிடைக்காதவங்க 2 கோஷ்டி உனக்கு எதிராக இருக்கும் எல்லா கட்சியிலையும். இப்போ திமுகனா 2 கோஷ்டி, 3 கோஷ்டி, 4 கோஷ்டி கூட இருக்கும். அவன் வந்து பார்த்துக்கிட்டே இருப்பான், எங்கள் டொக்கா மாட்டுறாரு தலைவர்னு. அவனே மக்களை உசுப்பான். அப்போ நீ என்ன அவன் இருதலைக்குள்ளி எறும்பாக மாட்டிப்பேன். தேவையில்லாமல் எலும்பு உடைப்பன்னு பேசுகிறதோட பிரச்சனை என்னென்னா, நீங்கள் எம்எல்ஏவாக செயல்படக்கூடிய உங்களுடைய செயல்பாடுகளே பாதிக்கப்படும். அது நீங்கள் பார்த்தீங்கன்னா பரம்பரை திமுக ஒழுங்காக இருக்கான் பார்த்தீங்களா, அவன் செய்ய மாட்டான். இதை செய்கிறதுனா யார் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி அதிமுகவில் வந்தவங்க. அனிதா ராதாகிருஷ்ணன் யார்? மார்கண்டேயன் யார்? ஒரிஜினல் திமுககாரன் இருக்கான்ல, அவன் செய்ய மாட்டான். அவன் உஷார் பார்ட்டி. அவனுக்கு தெரியும் எப்படி தலுக்காக போகணுன்னு. அப்படி தான் இருக்கணும். தொகுதி மக்களுக்கு நல்லது செய்யணும்னா முதலமைச்சர் எல்லாம் நீ வந்து சில பேர் எல்லாம் தொடக்கூடாதுங்க. அது கீழே இருக்கவங்கள தான் நீ விமர்சிக்கணும். அதுவும் எடுத்த எடுப்புலேயே இவ்வளோ வன்முறையோடு பேசுனீங்கன்னா அதுக்கு ஒரு எதிர்வினை இருக்கும். நான் சொல்கிற மறுபடியும் இந்த அரெஸ்ட்டு கைது இதெல்லாம் ஒன்றும் கோர்ட்டில் நிற்காது. ஜாமீனில் வரப்போகிறாரு, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு பிரச்சனை. எங்கே சிக்கல்னா, நீங்கள் ஒரு எம்எல்ஏவாக செயல்படுறதில் எந்த மந்திரியும் நீ ஆப்ளிகேஷனுக்கு போனால், சொந்த ஆப்ளிகேஷன் இல்லை, தொகுதி மக்களுக்காக போனால் செய்ய மாட்டான். ஃபைலை தூக்கி நீ ஒன்றும் பண்ண முடியாது. 1 மாதம் ஆகும் சார், அது மேலே ஃபைனான்ஸில் கிளியர் ஆகணுன்றோம். 1000 காரணம் சொல்லலாம். அப்போ உங்களோட பணிகளே முடக்கப்படும். இதில் இருக்க சிக்கல் அதுதான். அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா உஷாராக இருக்கக்கூடிய எம்எல்ஏஸ் வந்து எதிர்கட்சி எம்எல்ஏஸு சிஎம்எல்லாம் தொட மாட்டாங்க, கீழ்மட்டத்தோடைய முடிச்சுப்பாங்க. அது நான் இது எதுக்கு சொல்ல வரேன்னா, இத்தகைய பேச்சுக்கள் இவர்களுடைய எம்எல்ஏ செயல்பாடையே முடக்கும். தனிப்பட்ட முறையில் இவர்கள் கட்சிக்காரர்கள் ஒரு எம்எல்ஏனா நான் சொன்ன 2-4 எதிர்ப்பு கோஷ்டி திமுகவுள்ளே இருக்கும், எப்போ மாட்டார் கவுத்தலான்னு அவங்க ஆக்டிவேட் ஆகிடுவாங்க. கைதை பொறுத்த வரைக்கும் ஒரு சில கைதுகள் தவிர்க்க முடியாதவை, பெரும்பாலான கைதுகளை நிச்சயமாக இவங்க வந்து எல்லை மீறி போகிறாங்க. அது ஏற்படுது. மாரிதாஸை கைது பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஏதோ மந்திரியை பற்றி சொன்னான்னா கூட அவதூறு வழக்கு போடு, நீங்கள் வந்து இது பண்ணுங்கள், சூ பண்ணுங்க, அவரை கேஸ் போடுங்க, விளக்கம் கொடுங்க. நீங்கள் தூக்கி உள்ளே வைக்கிறதுன்றது
தவறு. கருத்துக்களுக்காக அப்படிலாம் தூக்கி முதல்ல எல்லாரையும் அப்படி உள்ள வைக்க முடியாது. லட்சம் பேர், பல லட்சம் பேர் எதோ எழுதுற. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறது ஒரு அரசோட வேலை இல்லைங்க. இது அவங்க கவர்மெண்ட்டில் நடந்தது. இது ஒன்றும் திமுக ஒன்றும் புனிதர்கள் கிடையாது. கார்ட்டூன் போட்டவனெல்லாம் தூக்கி உள்ளே வச்சாங்க திமுக கவர்மெண்ட்லேயும். ஃபாரின்லேருந்து போட்டவனை இந்தியாவுக்குள்ளே வரும்போது ஏர்போர்ட்டில் அரெஸ்ட் பண்ணாங்க பழிவாங்கும் உணர்ச்சியோட. இப்போ அரெஸ்ட் பண்ண மாட்டாங்க, கவர்மெண்ட் மாறிடுச்சுல. இப்போ விஜய் பற்றி அவனா போட்டானா அவன் உள்ளே வரும்போது அரெஸ்ட் பண்ணுவாங்க. இது மாறி மாறி பண்ணிக்க வேண்டியதான். இது கிடையாது ஒரு அரசாங்கத்தோட வேலை. எத்தனை பேரை கண்காணிப்பேன்? இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல ஒரு லட்சக்கணக்கான பேர் பேசுறாங்க, எழுதுறாங்க, எல்லாருமே தன்னோட கருத்துக்களை பதிவிடுறாங்க. வந்து தேச பாதுகாப்பு குந்தகம் விளைவிக்கிறது ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போய் எழுதுறதை தவிர மற்றபடி ஆகும்னா தூக்கி உள்ள வைக்கிறதுன்றதெல்லாம் வந்து அவ்வளோ அவசரம் காட்ட வேண்டிய தேவையும் இல்லை. அவசரமும் இல்லை. அது அத்தியாவசியம். ஆள்றதுக்கு உங்களை மக்கள் ஆள்றதுக்கு தான் தேர்ந்தெடுத்தாங்களே ஒழிய பழி வாங்குறதுக்கு இல்லை. ரெண்டாவது பேச தான் செய்வான், எழுத தான் செய்வான். அதுவும் திமுக வந்து எதிர்கட்சியாக இருக்கும்போது கொஞ்சம் நஞ்சம் ஆட்டம் இருக்காது, அவ்வளோ ஆட்டம் ஆடுவாங்க. அது சோஷியல் மீடியா கையில் வந்துடுச்சு. பண்ணட்டும், அதை பாசிட்டிவாக எடுத்துக்கோங்க. அதில் குறை இருக்கோ அதை நீக்குங்க, குற்றங்களை நீக்குங்க. அவங்க பேசட்டும், கத்தட்டும். அதில் கண்டிப்பாக ஒரு 10% உண்மை இருக்காதா அதை கிளியர் பண்ணுங்கள். அப்படி அதை ஒரு எப்பொருள் யார் யார் வாய் கேட்பணும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு, அந்த மாதிரி அதில் ஒரு 10% பாசிட்டிவிட்டி இருக்கும். அதை எடுத்துகிட்டு போயிட்டே இருங்க. நீங்கள் போய் சும்மா போலீஸை வச்செல்லாம் இதை முதல்ல அடக்க முடியாது. இதெல்லாம் எங்கேயா ஒருத்தன் பேசிட்டு தான் இருப்பான், எழுதிட்டு தான் இருப்பான். ஆகவே இதில் இந்த அரசு கவனம் செலுத்துவது தேவையற்றது. மற்ற அரசுகளை போல தான் இந்த அரசும் இருக்குது. ஜெயலலிதா அரசு மாதிரி, ஸ்டாலின் அரசு மாதிரி தான். அப்படி பார்த்தா எடப்பாடி அரசு தான் ரொம்ப ஃப்ரீயாக விட்டாங்க எல்லாரும். சென்னை பிரஸ் கிளப்பில் எடப்பாடியை வந்து கிட்டத்தட்ட நிர்வாணமாக போட்டு கட் அவுட்டே வச்சாங்க. சிஎம்மாக இருக்கும்போது வச்சானுங்க. பேசின பேச்சுக்களும் அவர் சார்ந்து நிறையவே. ஸ்டாலினையோ சிஎம்மாக இருக்கும்போது ஸ்டாலினையோ இன்றைக்கி விஜயோ வச்சிட முடியுமா? அந்த அளவுக்கு எடப்பாடி பீரியடில் ஒரு சுதந்திரம் இருந்தது. அவர் இப்போ புதுசாக வந்து இன்னொரு தடவை எடப்பாடி வந்து அவர் சூப்பர் ஜெயலலிதாவாக மாறிடுவார். அவரும் இதே ஃபார்முலா, இதை விட சூப்பர் ஜெயலலிதாவாக டபுள் சூப்பர் ஸ்டாலினாக மாறிடுவார். ஏன்னா கற்றுக்கிட்டார் அவரும். ஆகவே உங்கள் கேள்விக்கான என்னுடைய பதில், இந்த பொதுவாக இந்த கைது நடவடிக்கைகள் ஏற்படவே அல்ல. அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. மார்க்கண்டேயன் விஷயத்தில் அவர் எல்லை மீறினார். ஆனால் மார்க்கண்டேயனே உணர்ந்து கொள்வார். பிரச்சனை அவருக்கு போலீஸ்கிட்ட இருந்து கிடையாது. அவரோட ஆப்ளிகேஷன்ஸ் தொகுதி மக்கள் சம்மந்தமாக, தொகுதி பிரச்சனை சம்மந்தமாக அவர் அரசிடமிருந்து அவருக்கு ஒத்துழைப்பு கிடைக்காது. அது போதாதான். எதிர்வரும் காலங்களில் அவர் பேசிட்டு போயிடுவார். சிக்கல்கள் அவருக்கு தான் ஏற்படும். அவருக்கு தான் சிக்கல். அதனால அவருக்கு பேட் நேம்னா அடுத்த முறை தேர்தல் தெரியுமா, கட்சியிலே அவருக்கு எதிராக திரும்புவோம். பத்தியா கண்டதை பேசுறாரு. தொகுதி மக்கள் கவர்மெண்ட் இருக்காங்க, இவருக்கு தொகுதி மக்கள் இன்னைக்கு ஓட்டு போட்டது பலனை அனுபவிக்கிறாங்க. இவர் எதையோ பேசிட்டு போயிடுவாரு. போய் மந்திரி கிட்ட நின்னா மந்திரி வந்து சரியாக முகம் கொடுத்து பேச மாட்டேன்றாரு. இப்போ அவங்க தலைவரை பேசினா மந்திரி விட்டுருவாரு. இப்போ நம்ம தலைவரை பேசினா நம்ம விடுவோம். கட்சிக்காரனே உசுப்பான் திமுககாரனே. அப்போ மக்கள் உங்களுக்கு எதிராக திரும்புவாங்க. அடுத்த வரை நீங்கள் ஜெயிக்க முடியாது. இதுதான் இதில் இருக்குது. ரொம்ப சிம்பிள். இது ஒன்றும் பெரிய கம்ப சூத்திரம் இல்லை. இது அவருக்கு ஒரு அனுபவம் வாய்ந்த அரசியல்வாதிக்கு தெரியல. அதை தவிர அரசு செய்வது கண்டிப்பாக கண்டதுக்கும் கைது பண்ணுறதுன்றதுலாம் ஏற்புடையதில்லை. ஓகே சார். அடுத்து ஒரு புறம் கைது இருந்தாலும் அதிகாரிகள் இடமாற்றம். திடீர் என்று இப்போ காலையில் ஒரு நிகழ்வு நடக்கிறது, மாலையில் போகிறாரு, இரவு பார்த்தா இடமாற்றம்ங்கிற செய்தி வருகிறது. எப்படி பார்க்குறாங்க? அதெல்லாம் அரசாங்கத்தோட உரிமைங்க. அதெல்லாம் யாரும் கேள்வியே கேட்க முடியாது. ஒரு புது அரசு செட்டில் ஆகிறதுக்கு அவங்களுக்கு கண்டிப்பாக நாள் ஆகும். இந்த மாற்றங்கள் தவிர்க்க முடியாதவை, தேவையானவை, அவசியமானவை, அத்தியாவசியமானவை. இது முதலமைச்சரின் தனி உரிமை. இதை எவனும் கேள்வி கேட்க முடியாது. போடுற இடத்துல நீ வேலை செய்யணும். ஒரு கடைநிலை ஊழியர், பியூன்னு சொல்லுவோம், கடைநிலை ஊழியர்லேருந்து ஐஏஎஸ் அதிகாரி வரைக்கும் எங்கே வேலைக்கு போட்டாலும் நீ போய் வேலை செய்யணும். அதுக்கு தான் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்கும்போது அதுக்கு தான் கொடுக்குறாங்க. ஒரே இடத்துல உட்காந்து சீட்டை தேய்ச்சிட்டு 30 வருஷம் பொறுத்து ரிட்டையர் ஆகிட்டு போகிறது கிடையாது. நீ எங்கே வேணால் உன்னை போடுவோம், நீ போய் வேலை செய்யணும். எந்த வேலையும் குறைவான வேலையோ உயர்ந்த வேலையோ கிடையாது. எல்லா வேலையும் ஈக்குவல் உயர்ந்த வேலை தான், முக்கியமான வேலை தான். எல்லா வேலையுமே முக்கியமான வேலை தான். இதில் உயர்வு தாழ்வுன்னு எதுவுமே கிடையாது. அது முதல்ல புரிஞ்சுக்கோங்க. அதனால் இந்த துறையில் இருந்தால் தான் இவர் வந்து நிதித்துறை செயலாளர் தான் ரொம்ப பவர்ஃபுல்லு. அண்ணா யூனிவர்சிட்டியில் வந்து மேனேஜ்மெண்ட்டு, அண்ணா யூனிவர்சிட்டிக்கு உள்ளே இருக்கக்கூடிய மேனேஜ்மெண்ட் சென்டரில் அதோட தலைவராக போட்டால் அது தகுதி குறைவானது என்பது முட்டாள்தனமானது. அங்கேயும் வந்து அதிகாரிகளை நீங்கள் பயிற்சி தான் அனுப்புகிறீங்க. சென்னை மாநகர கமிஷனராக இருந்தால் தான் இப்போ உயர்ந்த பதவி. இதில் வந்து போலீஸ் காலேஜில் வந்து டைரக்டராக இருந்தால் அது ப்ரெஸ்டீஜுக்கு பொருந்தாது என்பது முட்டாள்தனமானது. அடுத்த தலைமுறைக்கான அடுத்த பேட்ச்சு வருஷம் எஸ்ஐ கான்ஸ்டபிள்லாம் தயார் பண்ணி அனுப்புகிற வேலை ஏன் அது முக்கியமான வேலை இல்லையா? இப்போ எல்லாரும் சிட்டி போலீஸ் கமிஷன் ஆகிட்டா இந்த வேலையெல்லாம் எவன் பார்ப்போம்? அதனால் அரசு பணி என்பது எந்த பணியும் உயர்ந்ததோ தாழ்ந்ததோ கிடையாது. முதல்ல இந்த மனநிலை உனக்கு இருக்கணும். ரெண்டாவது, நீ எங்கே போட்டாலும் போய் வேலை செய்யணும்.
அப்படி இல்லையா போகாத அரசு உத்தியோகத்துக்கு. நீ அரசு உத்தியோகத்துக்கும் போவ, உனக்கு பிடிச்ச உத்தியோகத்தில் தான் இருப்ப, உனக்கு பிடிச்ச இடத்துல தான் சீட்டை தேய்ச்சி பண்ணால் அந்த பருப்பு வேகாது. அதனால் வந்து அதுவும் ஒரு புது அரசு 100 நாள் கூட ஆகலன்னும் போது அவங்க கண்டிப்பாக வந்து அந்த அரசு தன்னுடைய அரசியல் இலக்குகளுக்கு ஏற்ப, அபிலாஷைகளுக்கு ஏற்ப அதிகாரிகளை இடமாற்றம் செய்ய தான் செய்யும். இது எல்லா காலத்திலையும் நடப்பது. அதனால் இதை பற்றி பேசுகிறதுக்கு எதுவாக பெருசாக எதுவுமே கிடையாது. இல்லை சார், இப்போ ஒரு அரசு வழக்கறிஞர் நியமனத்தில் ஒரு தொய்வு ஏற்பட்டிருக்கிறது. அதற்கு காரணம் இவர் தான் அப்படின்னு குறிப்பிட்டு சில அதிகாரிகளுடைய பெயர்கள் இடம்பெறுது. அடுத்த கணம் தான் இந்த இடமாற்றம்ங்கிறது ஒரு பாசிட்டிவ் சைனாக பார்க்க. இல்லைங்க, நீங்கள் என்னங்க பேசுகிறீங்க? அரசு வழக்கறிஞர்கள் நியமனத்தில் யாரோ சில பேரோட பேர் அடிப்படுதுன்னா 1000 பேர் 1000 பேசுவோம். அவங்க மேலே எஃப்ஐஆர் இருக்குதா, அவங்க மேலே என்கொயரி இருக்குதா, அவங்களுக்கு எதிராக தீர்ப்பு எதாவது வந்திருக்குதா? இது எதுவுமே கிடையாது. எவனோ எங்கேயோ எதையோ பேசுகிறான், எவனோ எவ்வளோ எங்கேயோ எதையோ பேசுகிறாங்க. அந்த துறையில் சில மாற்றங்கள் வருதுன்னு போது எந்த விதமான ஆதாரமும் இல்லாத பேச்சுக்கள். என்ன ஆதாரம் நீ பேசுனது? இப்போ குற்றச்சாட்டுகளுக்கு எங்கேயாவது எஃப்ஐஆர் பதிவாயிருக்கா? எங்கேயாவது குற்றப்பத்திரிகை தாக்கலாயிருக்கா? நீதிமன்றங்களோட கண்டனங்கள் இருக்கா? தீர்ப்பு கூட வேணாம், எஃப்ஐஆர், குற்றப்பத்திரிகை, கண்டனங்கள் எதுவுமே இல்லாதப்ப யாரோ எதையோ எங்கேயோ பேசுகிறாங்கன்றதை வச்சு ஒரு துறையில் ஏற்படக்கூடிய நியமனங்களை பற்றி நம்ம எப்படி கருத்து சொல்ல முடியும்? பொது வெளியில் பேசும்போது உன் கையில் 100% ஆதாரம் இருக்கணும். திரும்பவும் நான் சொல்கிறேன், பொது வெளியில் ஒரு குற்றச்சாட்டை நீ வைக்கிறேன்னா உன் கையில் 100% ஆதாரம் இருக்கணும். 99% இருந்தால் கூட வைக்கக்கூடாது. 100% ஆதாரம்னா மாரலி மட்டும் இல்லை, லீகலி அது செல்லுபடி ஆகணும். கோர்ட்டில் நிற்கணும். கோர்ட்டில் அந்த ஆதாரம் இல்லாமல் பேச முடியும். இப்போ எனக்கு எவ்வளோ தகவல் தெரியும், எல்லாத்தையும் நான் பேச முடியாது பொது வெளியில். நாளைக்கு கோர்ட்டில் அயோக்கியத்தனம் அது. நிச்சயமா அது வந்து சட்ட ரீதியாக மட்டும் இல்லை, தார்மீக ரீதியிலும் அது அயோக்கியத்தனம். ஒருத்தனுக்கு எதிராக நான் குற்றச்சாட்டு சொல்லும்போது கோர்ட்டில் அவனுக்கு எதிராக சாட்சியங்கள் நிற்கிற மாதிரியான தரவுகள் இருந்தால் தான் நான் பேசணும். அப்படி இல்லாமல் நான் பேசுகிறேன்னா நான் அயோக்கியன். யாரை பற்றி வேணால் யார் வேணால் இன்றைக்கி அந்த அவதூறை பரப்பிக்கிட்டு இருக்காங்க. அது வந்து தொழில்நுட்பம் கொடுத்த வளர்ச்சியில் யார் வேணால் பேசலாம், யாரை பற்றி வேணால் பேசலாம். எந்த ஆதாரமும் கிடையாது, சேத்த வாரி அடிக்கணும். அவன் 30 வருஷம் உழைச்சி ஒரு இடத்துல அவனோட நன்மதிப்பை கட்டி காப்பாற்றிருப்பான். ஒரு செகண்டில் நம்ம சதிக்கிறோம். இது வந்து ஒருத்தனை கத்தியில் குத்துறதுக்கு சமம். இது திட்டமிட்டு டார்கெட் பண்ணுற மாதிரி. அதே தான், ஒருத்தனை கத்தியால் குத்துறது, அடிக்கிறது, ஃபிசிக்கல் வயலன்ஸ் எவ்வளோ கொடுமையானதோ அதே மாதிரி தான் அவனுடைய நற்பெயருக்கு எந்த ஆதாரமும் இல்லாமல் சேத்த வாரி அடிக்கிறது. ஆதாரம்னா மறுபடியும் சொன்னால் மஸ்ட் ஹேவ் அ ஃபுல் ப்ரூஃப் கேஸ். ப்ராசிக்யூட்டபிள் எவிடன்ஸ் இருக்கணும். அங்கே அவன் வாங்கிட்டான், இங்கே இவன் லஞ்சம் வாங்கிட்டான், அங்கே இவன் அங்கே போயிட்டான், இங்கே இவன் போயிட்டான். இதில் ரிட்டையர் ஆன அதிகாரிகளை பற்றியும் பேசுறது. ஆகவே இது ஏற்புடையதல்ல. இப்போ நீங்கள் சொல்லக்கூடியது வந்து அந்த அரசு வழக்கறிஞர்கள் நியமனத்தில் முறைகேடு நடந்ததா? ஞானசௌந்தரியன்ற அந்த பெண் வழக்கறிஞர் பட்டியலினத்தை சார்ந்தவர், அவருடைய கட்சிக்காரர், அவர் விழுப்புரம் என்று நினைக்கிறேன், அவர் ஒரு வழக்கை தாக்கல் செய்கிறார். அது உண்மையாக பொய்யா நமக்கு தெரியாது. அது நான் வந்து அந்த அம்மா தப்பாக சொல்கிறாங்க அவதூறு நான் சொல்லலை. நான் அதை ஒதுக்கி தள்ள தயாராக இல்லை, ஏற்றுக்கவும் தயாராக இல்லை. இப்போ அந்த கட்சியே அவரை அவங்க கட்சி பதவியிலேருந்து நிற்கிறாங்க. இவ்வளோதான் விஷயம். இதில் வந்து அரசோட நியமனத்தை பற்றி நான் எப்படி கொஸ்டின் பண்ண முடியும்? என்கிட்ட எந்த ஆதாரமும் இல்லை. புசி ஆனந்த் வரைக்கும் போகுது சார்ஜ், ஐ டோன்ட் ஹேவ் எவிடன்ஸ். அப்போ இந்த நியமனங்களை பற்றி இது தவறுன்னு நான் சொல்ல முடியாது, அன்லெஸ் சம்திங் பிக் ஹேப்பன்ஸ். இல்லை இப்போ அது அவங்க வந்து அவங்க வழக்கு போட்டிருக்காங்க, நீதிமன்றம் என்ன முடிவு பண்ணுதுன்னு பார்க்கணும். ஐ திங்க் பெண்டிங்கில் இருக்குன்னு நினைக்கிறேன். அது விசாரணைக்கு உத்தரவு போடுறாங்க, அதுக்கு வேறு பிறகு வேணால் நம்ம பேசணும். இன்றைக்கி இருக்கிற நிலைமை இல்லைங்க, யார் வேணால் யாருக்கு எதிராகவும் போய் ஒரு பிராதுன்னு வாங்க ஒரு கேஸ் கொடுக்க முடியும். அதை அடிப்படையில் வச்சு நம்ம ஒருத்தனை இடப்பட முடியும். உண்மையாக பொய்யாங்கிறது தெரியும் எனக்கு. அப்படியே தெரிஞ்சாலும் என்கிட்ட ஆதாரம் இருக்கணும். ஆதாரம் இருந்தாலும் செல்லுபடியாக ஒரு ஆதாரமாக இருக்கணும். கண்டு முன்னால் தெரியுதுங்க இதெல்லாம் தப்புன்னு நான் பேச முடியாது, எழுத முடியாது. அப்படி பண்ணால் அது அயோக்கியத்தனம். இந்த குறைஞ்சபட்ச தர்மத்தை நம்ம கைவிட்டதால தான் இன்றைக்கி மீடியாவை மக்கள் மதிக்க மாட்டேன்றாங்க. மீடியா முகத்தில் மக்கள் காரி துப்புறாங்க. அதுவும் யூடியூப் வந்த பிறகு இன்னும் மோசமாக போச்சு. யாரை பற்றி வேணால் யார் வேணால் எவ்வளோ வேணால் அவதூறு பரப்பலாம். அந்த வக்ரம் வெளியில் வருதில்லை. இப்போ மனிதன் அடிப்படையிலே கேவலமானவனுவாங்க, நான் உட்பட. அப்போ அது ஒரு வாய்ப்பு வந்துடுது, நீ வந்து உன்னோட அசிங்கத்தெல்லாம் கழுவுறதுக்கு. ஆகவே ஒரு நியமனம், புது அரசு, குற்றச்சாட்டுகள் இருக்குது, ஆதாரம் இல்லை. அப்போ தப்புன்னா எப்படி சொல்கிறேன்? வேடிக்கை தான் பார்க்கணும்.